ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாஸ்திரம் சமையலும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட் டைமாக பார்க்குற மாதிரி இருந்தாக்க நம்ம இன்றைக்கி நல்ல காரசாரமான ஒரு இட்லி பொடியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஊருக்கு இருந்தப்போ அத்தை திருவேலை அரைச்சி கொடுத்துருந்தாங்க. இட்லி பொடி பாப்பா திருவேலை தான் நீங்கள் அரைச்சி கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு எடுத்து வச்சு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திருவேலை எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி திருவேலை வாங்கியிருந்தேன். கரூரில் 300 வாங்கியிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கு கடலைப்பருப்பு 1/4 கிலோ, 150 உளுந்து, 100 வெள்ளை எள்ளு, பெருங்காயம், ஆர்டினரியாக ரெட் சில்லி மிளகாய், காஷ்மீரி மிளகாய் நல்ல கலருக்காக எடுத்து வச்சுருக்கேன். இதை சும்மா ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். 4 சொட்டு அதில் எண்ணெய் விட்டுட்டு, இந்த கடாயில் இரும்பு கடாய் இது, எண்ணெய் விட்டு இந்த கடலைப்பருப்பு நல்லா கொஞ்சம் நல்லா வாசம் வர்ற வரைக்கும் 2 டிப்பாக போட்டு வறுத்துக்கலாம். இதை நல்லா வறுத்ததுக்கப்புறமா உளுந்து வறுக்க ஆரம்பிச்சுக்கலாம். இதே பொன்னிறமாக தான் உளுந்து வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளை எள்ளு 100 கிராம். இது நல்லா படப்படன்னு பொரியிற அளவுக்கு நல்லா மணமாக வறுத்துக்கலாம். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிரும். அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். அத்தை ஊரில் திருவேலை அரைச்சி கொடுப்போம். பாப்பாலாம் ரொம்ப டேஸ்ட் பிடிச்சிக்கிச்சேன்ட்டு அதே மாதிரி எனக்கு அரைச்சி கொடுங்க அப்படின்ட்டுச்சுங்க. உப்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது அதிகமாக போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும். இதில் 2 போட்டுக்கலாம். பெருங்காயத்தை நான் வறுக்கல, அப்படியே போட்டிருக்கிறேன். போட்டுட்டு எண்ணெய் விட்டு வரமிளகாயை நம்ம வறுத்துக்கலாம். ரெண்டு கை தான் நான் போட்டிருக்கேன் மிளகாய். அளவு எனக்கு கரெக்டாக தெரியலேன்னு. இப்போ திருவே எடுத்து வச்சுருக்கேன். நான் 6-7 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். கரூரில் இருந்தப்போ வாங்கினோம். 300 ரூபாய்க்கு வாங்கினேன். இப்போ தான் யூஸ் ஆகுது இந்த திருவை. அத்தை வீட்டு திருவை ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அது நல்லா புளியாக, இன்னும் அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது வேறு மாதிரி இருக்குது. மிளகாயை நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு இதை மட்டும் இதில் அரைச்சிக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சேன். சுற்றினா தரையோடு சேர்ந்து சுற்றுது. இதுவும் சுற்றினா தரையோடு சேர்ந்து என் கூடயே சுற்ற ஆரம்பிச்சிருச்சு திருவை. சரிப்பட்டு வரல எனக்கு. சுற்றி பார்த்தேன், ரொம்ப 1-2ஆகவே உடஞ்சிருந்துச்சு. திரும்ப மிக்சியிலே பழையபடி போட்டு அரைச்சிக்கிட்டேன். இது அரைச்சிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. இந்த இட்லி பொடி நான் எப்போவும் இதே மெத்தடில் தான் அரைப்பேன். இதே நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சிக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. நம்ம உப்புலாம் போட்டுருக்கறனால ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.